ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாங்க. 2 ரோலில் 1.5 ரோல் வரும். பார்க்கலாம். அழகான குட்டியாக ஹார்ட்டின் டிசைன் போட்டு மூடி போட்ட கூட தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஆப்பிள் பிராண்ட் ஒயர் டார்க் க்ரீனில் 2 கட்டு டீலக்ஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். நிறையா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நான் போடுற கூடைகள் ரொம்ப அழகாக இருக்குது, நீட் ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஒயரும் சூப்பராக இருக்குது, எங்கே வாங்குறீங்க அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அட்ரஸ் கொடுக்க மாட்டேன். காரணம் கடைக்காரங்கிட்டே போய் இது எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். அவன் வாங்கி விற்கிறவன், அவனுக்கு 5-10 லாபம் கிடைக்கிறது தான் அவன் பார்ப்பான். தயவுசெய்து அட்ரஸ் கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. இன்னொன்று என்னன்னா, எனக்கு கிடைக்கிற அந்த 5-10 நான் கஷ்டப்படுறதுக்காக எனக்கு கிடைக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டா நீங்களே டைரெக்டாக வாங்கிக்குவீங்க. அதில் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? நானும் எல்லாத்துக்கிட்டே சொல்லி நம்பி ஏமாந்து போய் தான் நான் இப்படி உட்காந்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த கூடை போடுறதுக்கு நம்மளுக்கு 6.25 அடி தேவைப்படுது. 6.25 அடி 3, 4, 5, 6 அடி எடுத்துட்டோம். காலுக்கு பாருங்கள் 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். 3 சென்டிமீட்டருக்கு மேலே 1 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 இருக்கா கீழே, 3க்கு மேலே கொஞ்சமாக ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த அளவயரை வச்சு இதே அளவயர் வச்சு இது எதுக்காக தெரியுமா இந்த 1 இன்ச் எச்சா எடுத்திருக்கேன்னா, இது பேஸ் ப்ராடாக போட போகிறோம். அதுக்காகத்தான் நான் 1 இன்ச்சு ஒயர் அதிகமாக எடுத்திருக்கேன். பேஸ் நல்லா ப்ராடாக வேணும் சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம இதில் 23 ஒயர்கள் நாம் வெட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஒட்டுக்காக சேர்த்து பிடிச்சி 23 ஒயரையும் நான் ஒட்டுக்காக வெட்டிடுவேன். எனக்கு அதே பழக்கமாகிடுச்சு. நான் ஒன்றொன்னாலாம் வெட்டிகிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி எவ்வளோ கூடைகள் நம்ம போட ஆர்டர் எடுக்கிறோமோ அவ்வளோ கூடைகளும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஒயர்களை 10 கூடைனா 10 கூடைக்கு, 8 கூடைனா 8 கூடைக்கு அப்படின்னு எல்லாம் வெட்டி நீட்டாக எடுத்து வச்சு முடி போட்டு வச்சுருவேன். ஒவ்வொரு கூடைக்காக எடுத்து நான் ஜாயிண்ட் பண்ணி ஆணியில் லைனாக மாட்டி வச்சுருவேன். இது எல்லாமே என்னோடய பழைய வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் போய் பாருங்கள். சகோதரிகள் அனைவருமே நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன நம்ம பேட்டர்னில் என்னென்ன டிசைனில் எப்படியெல்லாம் நம்ம கூட போட்டிருக்கோங்கிறது. எல்லா டிசைனும் எல்லா ஹேண்டிலுமே நான் கூட போட்டிருக்கேன். தெரியாதவங்க போய் பாருங்கள். பார்த்துட்டு எல்லாமே ஒட்டுக்காக ஜாயின் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப டப்புன்னு எடுத்து நான் போட்டுக்குவேன். அதே மாதிரி கூடைகள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக போட்டு நான் கைப்பிடி போடுறது ஒரு நாள் அப்படி தான் போடுவேன். எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. சில டைம் என்ன செய்வேன், எமர்ஜென்சி கூடைங்க அப்படின்னா முடித்த கையோடு அப்போவே சொருகி அப்போவே ஹேண்டிலும் போட்டு வச்சுருவேன். அது ரொம்ப எமர்ஜென்சிக்கு கேட்டாங்கன்னா, மேக்ஸிமம் எனக்கு ஆர்டர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்க தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க. சேலத்துலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, எனக்கு ஒரு 2 கூடை போட்டு கொடுங்கன்னு. சத்தியமாக எனக்கு டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் மார்ச் 6 வரைக்கும் ஆர்டர் எடுத்து வச்சுருக்கேன். அது நான் கொடுத்தாகணுமல்லங்க. அதனால் என்னால் முடியாது, நான் மார்ச் 6க்கு அப்புறம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சிஸ்டர் ரொம்ப எமர்ஜென்ஸாக கேட்டாங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். நான் நிறையா போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு தான் நான் 1 by 1 நான் ஆர்டர் எடுப்பேன். ஏன்னா முன்ன ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கு நம்ம அச்சாரம்னு சொல்லுவாங்கள்ல, அட்வான்ஸும் நம்ம வாங்கிக்கிறோம். அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்ன டைமுக்கு நம்ம கூட கொடுக்கணும்ல, அதுதானே முறை. நம்ம ஆசை யாரை விட்டுச்சு? ஆசை இருக்குதான், அவங்களுக்கு போட்டு கொடுத்தா காசு வரும், இவங்களுக்கு போட்டு கொடுத்தா காசு வருங்கிறக்காக சொன்னவங்க எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தால் நாம் எடுத்த ஆர்டர் எப்போ ஃபினிஷ் பண்ணுறது? புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து எங்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்க கொஞ்சம் என்னையும் அனுசரித்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். வேறு எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்கல. அப்புறம் நிறையா சகோதரிகள் நான் போடுற ஒயர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க.
நான் வாங்குகிற பிராண்ட் ஒயரும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நான் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதமே வந்து எனக்கு நிறையா பேர் வந்து ஒயரோட விலை ஷார்ட்டு அதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கம்பெனியிலே போடுற ரேட்டை விட ₹1 அதிகமாக வச்சா கூட கேட்டு சொல்கிறேங்கிறீங்க. வாங்கின ரேட்டுக்கு அப்படியே உங்களுக்கு கொடுக்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாட்டிருக்குது. அப்போ நீங்களே டைரெக்டாக வாங்கிக்கலாம்ல கம்பெனியில். பாருங்கள், இதில் வந்துட்டு நம்ம 23 ஒயர்கள் நம்ம வெட்டிட்டோம். 23 ஒயர்கள் வெட்டி எடுத்துட்டோம். நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த 23 ஒயரையுமே வந்து நம்ம ரன்னிங் ஒயரில் வந்து கண்டினியூவாக ஜாயின் பண்ணிட்டு வரணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 23 ஒயர்கள் வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்துட்டு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், ரன்னிங் ஒயர் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு ஒயர் விடுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 6 இன்ச்சு, ஏன்னா நம்ம அடிபாகம் 12 போட போகிறோம். அந்த சிஸ்டர் வந்து கொஞ்சம் ப்ராடாக கேட்டிருந்தாங்க. 9 வைப்பாங்க மேக்ஸிமம். நான் வந்து 10 வைப்பேன், 11 வைப்பேன். இந்த சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டதுனால நம்ம 12 வைக்க போகிறோம். 12 வச்சு நல்லா ப்ராடாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் மடிக்கிலேயே டப்புன்னு ஒயர்களை எடுத்து நாட்டு போடையிலேயே ஒயர்களை இந்த மாதிரி ஈவனாக எடுத்து மடிச்சிடுவேன். அப்படியும் போடுவேன், மடித்து வச்சுட்டும் நான் போடுவேன். எனக்கு கைக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டோம். ஈவனாக இருக்கான்னு ரெண்டுமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஈவனாக இருக்கா, தீர்மாக இருக்கான்ட்டு. சைடு ஒயர் பாருங்கள் நான் எவ்வளோ விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. சைடு ஒயர் வந்துட்டு நம்ம 6 இன்ச்சு கம்மியாக விட்டுறலாம். ஏன்னா 6 இன்ச்சு வந்து நம்ம 12 அடிபாகம் போட போகிறோம். அதனால் சைடு ஒயருமே வந்து இதே லென்த்துக்கு விட்டீங்க அப்படின்னா சைடு ஒயர் வந்து நெட் ஒயரை விட அதிகமாக வந்துடும். அதனால தான் நம்ம வந்து சைடு ஒயரை எப்பவுமே வந்து நம்ம குறைச்சி தான் விடணும். நெட் ஒயரை விட சைடு ஒயர் வந்து எப்பவுமே வந்து 1/4 இன்ச்சு குறைச்சி விடுங்க. எல்லா கூடைக்குமே இந்த மாதிரி நார்மலாக போடுற கூடைகளுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து 6 இன்ச்சு கம்மியாக விடுறேன். சரிங்களா, 6 இன்ச்சு ஒயர் நான் கம்மியாக விட்டுருக்கேன். இப்போ நம்ம கண்டினியூவாக அந்த 23 ஒயர்களையும் நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா, ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொன்று ஒயரையுமே எண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், குறைவாக வச்சுருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் கரெக்டாக 23 ஒயர்கள் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம உட்காந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 23 ஒயர்களையுமே வந்து நான் நெட் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒவ்வொன்றையும் நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்புறம் வந்துட்டு போன வீடியோ வந்து 1 மணி நேர வீடியோவாக இருந்துச்சு. இதுவுமே அப்படி தான் வரும் போல் இருக்குது. அதனால் பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 2 போடலாம் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதுலேயே கூட நான் முடிச்சிடுவேன். பாருங்கள், இப்போ வந்து 5வது ஒயர் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி 23 ஒயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி 23 ஒயரையுமே நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு முன்னால் நம்ம எவ்வளோ ஒயர் கம்மியாக விட்டோமோ அதே அளவு வச்சு இந்த ஒயரையும் நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எந்த இடத்துல கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல திருப்பி வைங்க அப்படின்னு. இது வந்து நம்ம மூடி போட்ட கூடையாக போடுறதுனால நம்ம திருப்பி வைக்கக்கூடாது. இது வந்து ஒரே சைடாகவே வந்து நம்ம 10 அடிபாகத்தையும் நம்ம போட்டு போக போகிறோம். ஒரே சைடில் 10 அடிபாகத்தையும் நம்ம போட போகிறோம். அப்போ தான் வந்துட்டு 10 இல்லை 12 அடிபாகம் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் மூடிக்கு வரும். அப்புறம் வந்துட்டு பாருங்கள், இதே அளவு தான் நம்ம எடுக்கணும். 2வதுக்குமே இதே அளவு எடுத்து
நீங்கள் கண்டினியூவாக போட்டு வாங்க. இந்த மாதிரி கட் பண்ணோம்லங்க, அந்த பக்கம் வைக்காமல் முதல்ல வச்சோம்ல அந்த பக்கமே வச்சு இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரே பக்கமாக. அப்பில் ஒரு 5 லைனுமே டவுனில் ஒரு 6 லைனும் போட்டோம்னா சென்டர் லைனோட நம்மளுக்கு 12 வந்துடும். அந்த 12 லைனுக்குமே வந்துட்டு நம்ம ஒரே சைடாக மூடி போட்ட கூடையாக போடுறதுனால நம்ம 12 லைனுமே ஒரே பக்கம் போட்டு முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட 12 அடிப்பாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரிங்களா? இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி 12 அடிப்பாகவும் நீங்கள் அப்படியே போட்டுட்டு வந்துடுங்க. அப்போ தான் டவுனில் இருக்கிற ஒயர் நம்மளுக்கு மூடி போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது புதிய கூடைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எனக்கு ஆர்டர் அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னால் கண்டினியூவாக வந்துட்டு தொடர்ந்து டுட்டோரியல் வீடியோ வந்து கொடுக்குறக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் நீட்டாக கொடுத்துருவேன். அதே மாதிரி என்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நாள் டைம் சொன்னாலும் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறீங்க. அதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா சிலர்லாம் வந்துட்டு கொடுத்த டைமுக்கெலாம் முடிக்கல அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து இது பண்ணுவாங்க. என்கிட்ட கொடுக்குற அவ்வளோ சகோதரிகளும் எனக்கு பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், போட்டு கொடுங்கன்ட்டு சொல்கிற மாதிரி தான் எனக்கு சகோதரிகள் வராங்க. அப்புறம் இன்னொரு தோழி வந்துட்டு என்கிட்ட ஒயர் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கட்டுலேயும் 100 பொய் சொன்னாங்க. அவங்க 300 கட்டு ஒயர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நானும் கம்பெனியில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கேட்டு சொன்னதுக்கப்புறம் நான் விலை சொன்னதுக்கப்புறம் அந்த விலையை கேட்டுட்டு என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் கேட்டு சொல்கிறேங்கிறாங்க. நான் இவங்களை நம்பி தானே நம்ம கம்பெனியில் வாங்குகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம். ஃபஸ்ட் லைன் போட்டு தொடங்கி முடி போட்டு வச்சுருக்கோமா, அதே மேலேயே பாருங்கள் நான் இப்போ 6 லைன் போட்டுட்டேன். 6 லைன் போட்டிருக்கேன்னா திருப்பி நம்ம 12 லைன் போடணும். நம்ம வெளியில் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பைக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கருமம், போகிற பைக்கு வர்ற பைக்கு. இன்றைக்கி தறி கொஞ்ச நேரம் டீ சாப்பிட போயிருக்காங்க. அதுக்குள்ளே வாய்ஸ் கொடுத்துர்லான்ட்டு தான் வந்துடுவாங்க அவங்களும். பாருங்கள், நான் 12 லைன் போட்டேன். 12 லைனுமே பாருங்கள் நாட்ஸ் எல்லாம் எவ்வளோ டைட்டாக நல்லா சின்னதாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்ல அந்த ஒயர் பாருங்கள் இவ்வளோண்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சைனிங்காக இருக்குது. என்னோடய ஒயர்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் என்ன ஒயர் கூட போடுறேங்கிறதையும் நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு ஆர்டர்ஸ் வர்றதெல்லாம் வந்துட்டு இந்த பிராண்டு ஒயரில் தான் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வந்திருக்கு. அதனால் அதை நான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒயர்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் மேக்னைட் லாக் இருக்குது, புஷ் இருக்குது, 5 டைப்ஸ் ஆஃப் ஒயர் இருக்குது. பீட்ஸு சேல் பண்ணிகிட்ருக்கேன், ஆம்லா பீட்ஸு. தேவைப்படுறவங்க மட்டும் கேட்டு வாங்கிக்கிங்க. அப்புறம் நிறையா பேர் வந்து பொய்யான தகவல் சொல்லி சார்ட் வாங்குறீங்க. சார்ட் வாங்கிட்டு நான் என்ன விலைக்கு விற்கிறேன்னு கேட்குறக்காக என்கிட்ட 100 கட்டு வேணும், 50 கட்டு வேணும், விலை சொல்லுங்கன்னு கேட்டு வாங்குறீங்க. என்னை விட உங்களுக்கு யாருங்க கம்மியாக கொடுக்குறாங்க? கம்பெனி விட்டுருங்க. என்னை விட உங்களுக்கு யார் கம்மியாக கொடுக்குறா? எதுக்காக என் விலை விசாரிச்சுட்டே இருக்கீங்க? வாங்குறவங்களா தெரியல நீங்கள். அதனால தான் நம்ம முன்னோர் விலை சொல்ல வேண்டியது இருக்குது, பின்னோர் விலை சொல்ல வேண்டியது இருக்குது. வாங்குறவங்க யாருன்னு தெரிஞ்சாவது நம்ம கரெக்டாக நாம் சொல்லலாம். வரவங்க எல்லாருமே இதே மாதிரியே பொய்யான தகவலை சொல்லி இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் பண்ணுறவங்களாவே இருக்கீங்க. எனக்கு அதுதான் சங்கட்டமாக இருக்குது. யார் உண்மையான கஸ்டமரு, யார் பொய்யான கஸ்டமர்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்கிட்ட ட்ரூ காலர் இல்லை. அதனால் ஒரே நம்பரில் இருந்து வராமல் வேறு நம்பரில் இருந்து வரீங்க. அதையும் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? இந்த மாதிரி நான் மீதி ஒயர்களை வந்து சீக்கிரமாக சின்னதாக சுற்றி எடுத்துக்குவேன். இப்போ நம்ம 1 ரோல் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு 6.25 அடியில் 23 ஒயர்கள் வெட்டி 12 அடிப்பாகம் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோண்டு ஒயர் தான் இருக்குது. இதில் நம்ம கூட ஃபினிஷ் பண்ணி ஹேண்டில் போட முடியாது. அதனால தான் நான் வந்து 2 பண்டல் வாங்க சொன்னேன். ஒரு கலரில் எப்போ வாங்கினாலுமே நம்ம 2 பண்டலாக வாங்கும்போது அந்த பண்டல் பத்தாமல் போச்சு அப்படின்னா அதே கலரில் நம்ம கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்ம மறுக்கா வாங்குகிற மாதிரி இருக்கும். மறுக்கா வாங்கும்போது கொஞ்சம் லைட் வேரியேஷன் வரும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் வரும்.
அதனால் எப்போ வாங்கினாலும் ஒரு ரோல் கூடனா ஓகே, 1.5 ரோல் 1.25 ரோல் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னா நீங்கள் 2 ரோல் ஒரே கலரில் வாங்கிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுற்றி எடுத்துகிட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு 12 அடிப்பாங்க போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இது ஃபஸ்ட் ரோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நான் 11 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் ஃபஸ்ட் லைனோடு சேர்த்து நம்மளுக்கு 12 லைன் வரும். 12 லைனும் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுறதெல்லாம் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க வீடியோவில் அப்படின்னு. ஜாயின் பண்ணுறதையும் காமிக்கணுமா, லேடர் நாட் போடுறதையும் காமிக்கணுமா? நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறேன். A to Z சொல்லி கொடுங்க சிஸ்டர். ஒயரை எடுக்கிறதுலேருந்து, வெட்டுறதுலேருந்து, ஜாயின் பண்ணுறதுலேருந்து, முடிக்கிறதுலேருந்து, சொருகிறதுலேருந்து, ஹேண்டில் போட்டு குமிழ் அடித்து எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அவங்களுக்காக இந்த வீடியோவில் அவங்க கேட்ட எல்லா தகவலுமே சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இன்னொரு சிஸ்டர் வந்து இது ஏபிசிடின்னு லெட்டர் எழுதுவோம் இல்லையா கோடைங்களில், அது மாதிரி நான் ஒரு ஹார்ட்டின் டிசைன் போட்டு அதில் 2 லெட்டர் எழுதியிருந்தேன். அந்த லெட்டரை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து, சிஸ்டர் கூடையில் லெட்டர் எழுதுறது எப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, போட்டு காமிங்கன்னு. அவங்களுக்காகவும் இந்த வீடியோவில் அவங்களோட இதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஆள்காட்டி விரலை இந்த அளவுக்கு நம்ம ஒயர் விட்டுட்டு நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஒரு 5-6 நாட் விட்டுட்டு நம்ம வந்து பின்னாடி பக்கம் தான் ஜாயின் பண்ண போகிறோம். முன்னாடி பக்கம் டிசைன் போட்டுக்கலாம். ஏன்னா லேடர் நாட் வரும்போது டிசைன் போடுறது கொஞ்சம் இதாக தெரியும். அதனால் நீங்கள் டிசைன் போடுற கூடையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பின்பக்கமாக பண்ணிக்கிங்க, முன்பக்கம் வேண்டாம். இப்போ நான் வந்து பேஸ் வந்து பின்னாடி பக்கம் தான் ரன்னிங் ஒயர் வச்சு நான் தொடங்கியிருக்கேன். இப்போ இந்த 4 கார்னரையும் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து இப்படி போட்டுட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டு பழகிறோமோ அதே இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்பீடு வரும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நம்ம எப்படி பழகிறோமோ அதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஸ்பீடாக வரும். இடையில நம்ம எவ்வளோ விதமான நாட்கள் பழகினாலுமே அந்த நாட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் வராது. டப்புன்னு நாம் எப்பவும் எந்த மெத்தடில் போட்டு பழகிறோமோ அந்த மெத்தடில் தான் வரும். சரிங்களா? எனக்கு எப்பவுமே வந்து லூப் பெருசாக வச்சு போட்டு தான் எனக்கு பழக்கம். லூப் பெருசாக வச்சு போட்டு பழகிட்டேன். அதனால் எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். கடகடான்னு முடிச்சுடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பீடில் போட்டு தான் பழக்கம். டுட்டோரியல் போடும்போது நம்ம மெதுவாக போடுறது சொல்கிறது பண்ணிகிட்ருக்கோமா, அதனால் எனக்கு வந்து ஸ்பீடு தான் வருது. டப்புன்னு போட்டே பழக்கமாயிடுச்சு எங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் கார்னர் வந்து திருப்பறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் கிட்ட நம்ம வந்துட்டோம். சரிங்களா? நான் இந்த மாதிரியும் போடுவேன். லூப் கொஞ்சம் பெருசாக வச்சு உள்ளே ஒயர் விட்டு டப்புன்னு எடுக்கிற மாதிரி. இது மாதிரி வந்து மேல் ஒயர் வந்து போட்டுட்டு வரோம்ல, அந்த ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மெத்தட்லேயும் போடலாம் கூடைங்களை. எங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு. டப்புன்னு போட்டுருவேன். சரிங்களா? தறிக்காரங்க வரத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தா டீ குடிச்சிட்ருக்காங்க. டீ டைம் இது, அதனால தான். அப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு கார்னர் திருப்புற இடத்துல வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கார்னர் திருப்ப போகிறோம். பாருங்கள், இது இந்த பக்கம் பேரலாக போகுது, இந்த பக்கம் பேரலாக போகுதா. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் சுற்றிட்டு வந்தோமா, அதை எடுத்து அடிபாகம் போட்டோம் இல்லையா, அந்த ஒரு ஒயரோடு வச்சு நாட் போடுறது தான் வந்து மூளை திருப்புறதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? கார்னர் டேர்ன் பண்ணுறது. கார்னர் போட்டாச்சு. அப்புறம் இதே லைனை இப்படி வந்து அந்த 11 லைன் 11 நாட்ஸையும் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கார்னர் நம்ம திருப்ப வேண்டியது இருக்கும். அந்த கார்னர் வந்து 2வது கார்னரு.
இது 2வது கார்னர் தான் நம்ம திருப்ப போகிறோம். இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி 4 கார்னரையும் நீங்கள் திருப்பிட்டு வந்துடுங்க. திருப்பிட்டு வந்துட்டு அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். சரிங்களா? முதல்லாம் வண்டி இவ்வளோ வராது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம். இப்போ தான் ஓவராக வண்டிங்க. ஏன்னா மே மாதம் ஆயிடுச்சுங்களா, எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுச்சு, குட்டீஸுங்களும் வருது. இப்போ வந்து பாருங்கள், இந்த கார்னர் நம்ம செகண்ட் கார்னர் திருப்புறோம். செகண்ட் கார்னர் திருப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு வந்துடுங்க அந்த 23 நாட்டையும். இது 3வது கார்னர் 4வது கார்னர் இங்கே வந்து லேடர் நாட் போகணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு 3வது கார்னர் திருப்புறோம். 3வது கார்னர் திருப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்துட்டு 3வது கார்னரு. 3வது கார்னரும் நம்ம திருப்பிட்டோம். திருப்பிட்டு இந்த 11 நாட்டையும் நம்ம போட்டுடலாம். போட்டோம்னா நம்மளுக்கு 4வது கார்னர் வந்துடும். 4வது கார்னரு நம்ம திருப்பிடலாம். இது வந்து முதல் கூட போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்துட்டு ஸ்கூல் லீவில் இருப்பாங்க. அவங்க போட்டு பழகிறதுக்கு இது ஒரு கூட எப்படி போடுறது அப்படின்ட்டு போட்டிங்கனாவே உங்களுக்கு வரும் வீடியோஸு. இல்லைன்னா எடப்பாடி நீலவேணி மாணிக்கம் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். போய் பாருங்கள், ஃபுல் வீடியோவில் வரும். டுட்டோரியல் வீடியோ வந்து எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு போடுறது. நான் அதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் போட்டுக்கலாம். அப்போல்லாம் நாங்கள் வந்து ஒரு கூடை போட்டு கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மாட்ட அதையும் இதையும் வாங்கி கொடுத்து அம்மா போடும்போது நம்ம உட்காந்து பார்த்து கற்றுக்குவோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. உங்களுக்கு யூடியூப் எடுத்து பட்டன் தட்டினீங்கன்னா எந்த விதமான கூடைகளாக இருந்தாலும் டுட்டோரியல் வீடியோ அழகு போல் வந்துடுது. நீங்கள் பார்த்து புதுசாக டிசைனாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய சகோதரிகள் வந்து கூட போட்டு விற்று கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு வர ஆர்டர்ஸ் மட்டும்தான் நான் போடுவேன். சரிங்களா? எனக்கு இது வந்துட்டு 4வது கார்னரு. இதை நம்ம போட்டோம்னா பக்கத்தால் வந்து நம்ம லேடர் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். லேடர் நாட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஒரு கூடைக்கு நீட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நம்ம லேடர் நாட் போட்டால் மட்டும்தான் நீட் ஃபினிஷிங்கில் வரும். 2வது வந்துட்டு பீட்ஸ் கூடைகள், டிசைன்ஸ் கூடைகள் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு லேடர் நாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கோங்க. அதுலேயே வந்துட்டு குட்டியாக லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம 4வது கார்னர் நம்ம திருப்பிட்டோம். 4 கார்னர் பாருங்கள். ஃபஸ்ட்டு, இந்த பக்கம் செகண்டு, இந்த பக்கம் தேர்ட் ஒன்று, இந்த பக்கம் 4th 4 கார்னரையும் நம்ம நீட்டாக திருப்பிட்டோம். குச்சி சொருக்காமையே பேஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக நல்லா பெருசாக அகலமாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ வந்து நாம் லேடர் நாட் போடுறதுக்கு பக்கமாக வந்துட்டோம். சரிங்களா? பாருங்கள், நான் 7வது நாட்டிலேருந்து தொடங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஆள்காட்டி விரல் அளவுக்கு நம்ம ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் பக்கத்தால் நம்ம வந்துட்டோம். அதாவது தொடங்கின ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம தொடங்கி நாட் போட்டோமல்ல, அதையுமே நம்ம முடிக்கிற ரன்னிங் ஒயர் வச்சு முடிக்கிற நாட்டு பக்கமும் 2ஐயும் சேர்த்துறது தான் வந்து லேடர் நாட்டு அப்படிங்கிறது. லேடர் நாட்டு அப்படிங்கிறது வந்து ஒருவோட லைனை இன்னொரு லைனு இணைச்சி அது மேல் லைனுக்கு கொண்டு போகிறது தான். அதாவது 7வது படி 8வது படின்னு இருக்கா, 7 படியிலேருந்து நம்ம 8வது படிக்கு போகிறது தான் லேடர் நாட்டு. பாருங்கள், இப்போ நம்ம இதை எப்படி நான் சின்னதாக பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல வந்துட்டு அந்த லேடர் நாட் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே தூக்கி விட்ருங்க. ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றிட்டு இது இழுத்து விட்டதில் வந்து லூப்புக்குள்ளார விட்டு அந்த லூஸ் பண்ண ஒயர் எடுத்து இந்த மடங்கின ஒயருக்குள்ளார விட்டு நம்ம பின்னாடி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக லேடர் நாட் வந்துடும். பாருங்கள், இதுதான் லேடர் நாட்டு.
இது அந்த குட்டியை நம்ம ஒயர் விட்டோம்ல ஒரு விரல் அளவுக்கு, அந்த ஒயர் வந்து ஒரு 4 பூக்கு தான் வரும். நம்ம 4 பூக்கு சொருகிக்கலாம். சொருகிட்டு நம்ம செகண்ட் ரோ வந்து தொடங்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம செகண்ட் ரோ தொடங்க போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து லேடர் நாட்டு. அதாவது தொடங்கின இடத்தையும் முடிக்கிற இடத்தையும் இணைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் லேடர் நாட்டு. இப்போ லேடர் நாட்டு நம்ம இந்த நாட்டில் போட்டோமா, இந்த நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டிலேருந்து நம்ம 2வது லைனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ நம்ம 2வது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நாட் போட்டிருக்கோம் 2வது லைனில். இது அப்படியே கண்டினியூவாக போட்டுட்டு வாங்க. குட்டியை லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவிலையும் நான் சொல்லி தந்துடுறேன். பாருங்கள், உங்களுக்காக தான் கொஞ்சம் ஜூம் வச்சுருக்கேன். இப்போ நான் செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நாட்டை விட்டுறணும். எப்போவுமே லேடர் நாட் போட்டோமில்ல, அந்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தால் இருக்கிற நாட்டிலேருந்து தான் போட்டு வரணும். அந்த லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு கீழே பாருங்கள் சின்னதாக லூப் இருக்கும் பாருங்கள். இதோ நம்ம நார்மலாக லேடர் நாட் போடுறது எப்படின்னா, இப்போ அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். இப்போ நம்ம நார்மலாக லேடர் நாட் போடுறது இந்த மெத்தட் தான். இந்த மாதிரி மெத்தட் போட்டு லேடர் நாட் போடுவோன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி கையில் விரலால் பின்னாடி சுற்றிக்கிட்டு இந்த லூப்பை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே எடுத்து விட்டோம் அப்படின்னா, அந்த ஆள்காட்டு விரலில் சுற்றி வச்சுருக்கிற ஒயரை எடுத்து நம்ம இந்த லூப்புக்குள்ளார விட்டு இது கீழே இருந்து நம்ம மேலே கொண்டு போய் இந்த ஒயர் இதுக்குள்ளார விட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லேடர் நாட் வந்துடும். சரிங்களா? லேடர் நாட் வந்ததுக்கப்புறம் இது அப்படியே வந்து 3வது லைனுக்கு நாட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அந்த லேடர் நாட் போட்டதை விட்டுட்டு அது பக்கத்தால் இருக்கிற நாட்டை எடுத்து போட்டோம். இப்போ பாருங்கள், இதோட லேடர் நாட் பின்னாடி பக்கம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நீளமாக. இது இவ்வளோ பெருசாக வந்துட்டு கூட ஃபுல்லுமே ஒரு பெரிய கோடு போட்ட மாதிரி வரும். அதுவே வந்து இப்போ பாருங்கள், நான் குட்டியை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். அதையும் வந்துட்டு இப்படி பிரித்து விட்டுறலாம். நம்ம முதல் போட்டோம் இல்லையா, அதை நம்ம பிரித்து விட்டுறலாம். பாருங்கள், பார்த்துட்டு இப்போ வந்து பிரிச்சுட்டோமா. இங்கே பாருங்கள், இந்த லேடர் நாட் போட்டோம்ல, அந்த நாட்டு பக்கத்தால் வந்தோடனே நம்ம சாதாரணமாக எப்பவும் போல் லூப்பு ரன்னிங் ஒயரில் லூப் பண்ணிக்கிட்டு அந்த லேடர் நாட் போட்ட ஒயரை எடுத்து இப்படி சுற்றிட்டு கீழே பாருங்கள் அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல்கிட்ட உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். இங்கே பாருங்கள், உள்ளே விட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயரை மேலே வச்சு இதை எடுத்து லூப்புக்குள்ளே போடுறோம். லூப்புக்குள்ளே போட்டு இப்படி இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து லேடர் நாட் போட போகிறோம். எப்பவும் போல் லேடர் நாட் பக்கத்தால் இருக்கிறதையும் சேர்த்து நம்ம போட்டு வர்றது தான் குட்டியாக லேடர் நாட் போடுறது கிடைக்கும். சரிங்களா? அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் போட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே லேடர் நாட் போட்டதே தெரியாது. பாருங்கள், இப்போ நான் லேடர் நாட் போட்டது அது தெரியுதா, அந்த நாட்லேயே தெரியாது. பாருங்கள், இப்போ நம்ம 3வது லைனுக்கு ரன்னிங் ஒயரை வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். லேடர் நாட் போட்ட நாட்டை விட்டுறணும். பாருங்கள், இப்போ பாருங்கள் குட்டியாக தெரியும். முதல் போட்டது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் இத்தே தூண்டு தான் தெரியும். இது வந்து கூட ஃபுல்லுமே வந்து இவ்வளோண்டாவே தான் தெரியும். லேடர் நாட்டு போட்ட மாதிரி தெரியாது. ரொம்ப அழகாக கூட ஃபினிஷிங் வரும். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு 3 லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். 4வது லைன்லேருந்து நம்ம டிசைன் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார்